நம்ம ஏற்கனவே இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து அதை சால்வ் பண்ணி ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற பார்க்க போகிறோம். ப்ளீஸ் லிசன் ஹியர். சால்வ் d square minus 5d plus 6 y is equal to 0. இப்ப இந்த given differential equationக்கு ஒரு auxiliary equation உருவாக்குறோம். இந்த d க்கு பதிலா m ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப m square minus 5m plus 6 equal to 0. இதான் இதனுடைய துணை சமன்பாடு, auxiliary equation. m square minus 5m plus 6 equal to 0. இது எப்படி இருக்கு? ஒரு quadratic equation ஃபார்மட்ல இருக்கு. இப்ப ax square plus bx plus c is equal to 0 னா இந்த x னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு quadratic equation ஃபார்முலா பார்த்திருக்கோம். x equal to minus b plus or minus root b square minus 4ac by 2a. அந்த aங்கிறது x square இன் குணகம், bங்கிறது x ஓட குணகம், cங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப இந்த given differential equationல நாம அதுக்கு ஃப்ரேம் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை வச்சு ABC னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். Aங்கிறது m ஸ்கொயர் இன் குணகம். இங்க எத்தனை m ஸ்கொயர்ங்க இருக்கு? ஒரு m ஸ்கொயர். Bங்கிறது இந்த m ஓட குணகம் -5. Cங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் 6. அப்படியே நம்ம இந்த ABC க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். மைனஸ் b minus 5 plus or minus root b square minus 4ac by 2a. அப்படியே a க்கு பதிலா 1 ஐயும் b க்கு பதிலா -5 ஐயும் c க்கு பதிலா 6 ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ minus of minus plus 5 plus or minus 25 minus 24 by 2. 5 plus or minus root 1 by 2. அப்ப 5 plus or minus root 1 is equal to 1. 5 plus 1 by 2, 5 minus 1 by 2. அப்ப 6 divided by 2 3, 4 divided by 2 2. இப்ப இந்த மாதிரி ஃபார்முலா பயன்படுத்தியும் m இனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அல்லது ஃபேக்டரைஸ் பண்ணி, ஃபேக்டரைஸ் பண்றதுனா என்ன? இந்த ஃபேக்டரைஸ் பண்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட் இந்த m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் பெருக்கிடணும். இந்த 6ங்கிறது இந்த 6க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கணும். அது 6 எந்தெந்த நம்பரை பெருக்கணும்னா 6 வருதுன்னு பார்க்கணும். 1 6 2 3. அப்ப நமக்கு இந்த 1 ஐயும் 6 ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 6 வரும், 2 into 3 னாலும் 6 வரும். இங்க +6 ஆ -6 ஆன்னு பாருங்க. +6 ஆ இருந்தால் நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணி பார்க்கணும். -6 ஆ இருந்தால் நீங்க மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு -2 -3. இப்போ -2 ஐ -3 மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரும்? +6 வந்துரும். -2 -3 என்ன ஆயிரும்? -5 வந்துரும். அப்ப m-2 into m-3 is equal to 0. இதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். அப்ப m-2 is equal to 0 னா m ஆயிரும் +2 ன்னு வந்துரும். m-3 0 ஆ இருந்தால் m ஆயிரும் +3 ன்னு வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த given differential equationக்கு ஒரு auxiliary equation ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த auxiliary equation
d க்கு பதிலா m ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அந்த m ஓட மதிப்பு ஒண்ணு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா பயன்படுத்தியோ அல்ல ஃபேக்டரைஸ் பண்ணியோ கண்டுபிடிக்கிறோம். இந்த m இனுடைய மதிப்பு அன்ஈக்குவலா இருந்தால், சமம் இல்லாமல் இருந்தால் ஒண்ணு m1 னும் இன்னொன்னு m2 னு வெச்சுக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் the complementary function formula a e power m1x plus b e power m2x. இப்ப a e power 2x plus b e power 3x. இப்ப இங்க ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு வேற எந்த டேர்மும் இல்ல, அதனால பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால என்ன ஆயிரும், y is equal to this complementary function, that is a e power 2x plus b e power 3x னு வந்துரும். இப்ப இதே இது solve d squared y by dx squared minus 9y is equal to 0. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க வச்சுங்க. அப்ப the d squared minus 9y is equal to 0. இதான் இந்த given differential equation. d squared y னா என்ன அர்த்தம், y ஐ x ஐ பொறுத்து இரண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். dy by dx னா y ஐ x ஐ பொறுத்து ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப இந்த given differential equationக்கு ஒரு auxiliary equation m squared minus 9 is equal to 0. அப்ப m squared is equal to 9, m is equal to plus or minus 3. அப்ப ஒரு வேல்யூ plus 3, another value minus 3, ரெண்டும் மேக்னிட்யூடும் சமமா இருக்கணும், சைனும் சேமா இருந்தா தான் அது ஈக்குவல், அதர்வைஸ் அது அன்ஈக்குவல் தான். அப்ப m1 வந்து +3 னும் m2 வந்து -3 னு வெச்சுக்கறணும். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் that is y is equal to a e power m1x plus b e power m2x. இதே இது solve y2 minus 3y is equal to 0. பாருங்க, dy by dx நாலும் சரி, கேபிட்டல் dy நாலும் சரி, y dot நாலும் சரி, y1 நாலும் சரி, y dash நாலும் சரி, y ஐ x ஐ பொறுத்து ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y1 y dot y dash capital dy dy by dx னு சொல்லுவோம். அதே மாதிரி y2 y double dash d squared y, புரியலீங்களா, d squared y by dx squared, இது எல்லாமே y ஐ x ஐ பொறுத்து இரண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்றத தான் சொல்லுவோம். அப்ப இது என்னங்க, d squared y minus 3y is equal to 0. இது y1 னு கொடுத்துட்டாங்க. அப்ப 3 புரியுங்களா? அப்ப m squared minus 3m is equal to 0. இப்ப ரெண்டு காமனா இந்த m வெளிய எடுத்துட்டோம்னா m into m minus 3 is equal to 0. அப்ப either m is equal to 0 or m is equal to 3. இப்ப ரெண்டும் அன்ஈக்குவல். அப்ப m1 0 வெச்சுக்கிறோம், m2 3 வெச்சுக்கிறோம். அப்படியே m1 ஓட வேல்யூ இங்க 0x னு போட்டோம்னா இந்த y is equal to complementary function, that is a e power 0x plus b e power 3x. இந்த e power 0x னா 0 தான், e power 0 வந்து 1, 1 into a என்ன ஆயிரும், a னு வந்துரும். இப்ப a plus b e power 3x னு வந்துரும். இப்ப இதே இது some d squared minus 4d plus 4y is equal to 0. இப்ப இதுக்கு auxiliary equation ஃபார்ம் பண்றீங்க, m squared minus 4m plus 4 is equal to 0. அப்ப இது ஒரு quadratic equation. a is equal to 1, b is equal to minus 4, c is equal to 4. அப்ப m is equal to minus b plus or minus root b square minus 4ac by 2a. a க்கு பதிலா 1ஐயும்
b க்கு பதிலா -4ஐயும் c க்கு பதிலா 4ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ 4 plus or minus 16 minus 16 by 2. 4 plus or minus 0 by 2. So 4 plus 0 by 2, 4 minus 0 by 2. இப்போ 4 ஓட 0 ஆட் பண்ணாலும் 4 தான், 4ல 0 மைனஸ் பண்ணாலும் 4 தான். இப்போ என்ன 4 by 4ன்றப்ப 2 வந்துரும். இந்த மாதிரி சைனும் மேக்னிட்யூடும் ஈக்குவலா வந்தா மட்டும்தான் அது வந்து ஈக்குவல். அந்த மாதிரி ஈக்குவல் வர்றப்போ m equal to 2 னு வெச்சுக்கிறோம். அன்ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணோம், m1 m2 னு வெச்சிட்டோம். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன, a e power m1x plus b e power m2x. இந்த மாதிரி ஈக்குவலா இருந்தால் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா a plus bx into e power mx. அப்ப a plus bx into e power 2x. புரியுங்களா? சரி, இப்போ இதே இது solve b square. Please listen here. M square plus 4m plus 8 is equal to 0. அப்ப ஏங்கிறது இந்த m square ஓட குணகம் 1, bங்கிறது இந்த m ஓட குணகம் 4, cங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் 8. அப்ப m is equal to minus b plus or minus root b square minus 4ac by 2a. a க்கு பதிலா இந்த m square ஓட குணகம் 1ஐயும், b க்கு பதிலா இந்த m ஓட குணகம் 4ஐயும், c க்கு பதிலா இந்த கான்ஸ்டன்ட் 8ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ -4 plus or minus root 16 minus 32 by 2. இப்போ -4 plus or minus root minus 16 by 2. இப்போ -4 plus or minus ரூட்ல மைனஸ் வந்தா என்னங்க, அது இமேஜினரி. அப்ப இந்த 16 ஓட ரூட் வந்து 4, மைனஸ்கா ஒரு ஐ சேர்த்துக்கிறோம், டிவைடட் பை 2. அப்ப -4 by 2 -2 plus or minus 2i. இந்த மாதிரி ரியலா இருக்கிறப்போ அது அன்ஈக்குவலா ஈக்குவலான்னு பாக்குறோம். அன்ஈக்குவலா இருந்தால் m1 m2 னு வெச்சுக்கிறோம். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னங்க, a e power m1x plus b e power m2x. ஈக்குவலா இருந்தால் அதை m னே வெச்சுக்கிறோம். அப்ப a plus bx into e power mx. இந்த மாதிரி ரியல் அண்ட் இமேஜினரியா வந்தால் இந்த ரியல் ஆல்பான்னு வெச்சுக்கிறோம், இமேஜினரியை பீட்டான்னு வெச்சுக்கிறோம். அப்ப இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து e power alpha x into a cos beta x plus b sin beta x. அப்போ e power minus 2x into a cos 2x plus b sin 2x. இதுதான் y. ஏன்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்கிறதுனால பர்టిక్యులர் இன்டெகிரல் வராது. இப்போ இதே இது solve d squared plus 1y is equal to 0. அப்ப m squared plus 1 is equal to 0. இந்த மாதிரி கேட்ல நிறைய क्वेश्चंस கேட்பான். கேட் ஆப்ஜெக்டிவ் டைப்ல வந்து கேக்குறதுல இந்த மாதிரி क्वेश्चंस தான் அதிகமா கேட்பான். அப்ப m squared is equal to -1. அப்ப m is equal to i. -1 க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், i ன்னு ஆயிரும். அப்ப இங்க ரியல் பார்ட் இல்ல, ஆல்பா 0, இமேஜினரி பார்ட் பீட்டா 1i, அதனால 1 தான் இமேஜினரி பார்ட். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன, e power alpha x into a cos beta x plus b sin beta x. அப்ப e power 0x into a cos 1x plus b sin 1x. e power 0 ஆனங்க 1a. அப்ப a cos x plus b sin x. இதான் y. அடுத்த வீடியோல பர்టిక్యులர் செட் பார்ப்போம். Wish you all the best. That's all.